ஓகே, புரியுது நித்யா, நீங்க எவ்வளவு எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணிருப்பீங்கன்னு. இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே கல்ச்சர்ல குழந்தை இல்லைன்னா அதுக்கு நிறைய வழிங்க இருக்கு. உங்களால குழந்தை பெற்றுக்க முடியலன்னா பேசாம நீங்க அடாப்ஷன் ட்ரை பண்ணலாமே. இன்னைக்கு வரைக்கும் அடாப்ஷன் பண்ணி குழந்தைங்க நல்லா தானே வளர்த்திட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இதை யோசிச்சு பார்க்க கூடாது? சரி டாக்டர். ஓகே நித்யா. வெல்கம் மக்களே, திஸ் ஆர்ஜே தர்ஷு ஹியர். ஸோ வணக்கம் சென்னை. நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே செரிஷ் பண்ணுற மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது காதல் மட்டும்தான். இந்த காதல் ஒயிட் பேப்பராக இருந்த உங்கள் லைஃப்பை கலர் பேப்பராக மாற்றிருக்கும். அப்படி உங்கள் லைஃப்பை வண்ணமயமாக மாற்றின பர்சன் இந்த வேலண்டைன் டேக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்களா? நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் ஆர்ஜே தர்ஷோட ஸ்டே டியூன்டா இருங்க. என்ன விஷால், ரோஸு கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்க? ஓ, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல நித்யாவுக்கு வேற ரோஸெல்லாம் பிடிக்குமாச்சே. சூப்பர்டா. டேய், உனக்கு என்ன தாண்டா வேணும்? ஐயோ, நித்யா எப்படி இருக்காங்கன்னு. அவ வேற குழந்தை இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதிலிருந்து எப்படியும் வெளியே வர மாட்டா. இப்போ வேற டாக்டர் குழந்தையே பிறக்காதுன்னு வர சொல்லிட்டாங்கல்ல. என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதரா. என்ன, இந்த குழந்தை பிரச்சனை பெரிய பிரச்சனையாகணும், அப்புறம் நித்யா அதுலேருந்து வெளியிலே வரக்கூடாது, கடைசி வரைக்கும் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாமலே போயிடணும். இதுதானே நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க? சேச்சே, நான் அப்படிலாம் நினைக்கல. ஆனால் அதானா உண்மை. டேய், நித்யாவை பற்றி எனக்கு தெரியும்டா. அவளை நான் பார்த்துருக்கேன். அவளால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அக்கறையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. டேய், உன் அக்கறை கிக்கரெலாம் எனக்கு நல்லா தெரியும். என்ன, சீக்கிரமாகவே தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஈஸியாக வெளில வந்துடும். கூடிய சீக்கிரமே பெரிய சேஞ்சஸை பார்ப்பேன். என்ன, ரெடியாக இருக்கும். விஷால், எதுவுமே தெரியாமல் இது சின்ன விஷயம் நினச்சி பேசிகிட்டு இருக்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? சரி, பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நித்யா, 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 நித்யா,
நித்யா, ஐ லவ் யூ. என்னை சந்தோஷப்படுத்த என்னெல்லாமோ பண்ணுறீங்க விஷால். நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா? உங்களை சிரிக்க வைக்கவோ இல்லை சந்தோஷப்படுத்துறதுக்கோ மட்டும் இதை பண்ணலை. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக லவ்வர்ஸ் டேவை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பண்ணலன்னா எப்படி? அதுதான். ரொம்ப தேங்க்ஸ், அழகாக இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு கவிதை யோசிச்சிருக்கேன். கவிதையா? ஆ, என்னது? கண்மணியே கலங்காதே, உன் கண்ணீரை என் கண்முன்னே இழக்காதே. 1000 வழிகளை கண்ட உன் இதயம், முற்பாதைகள் மட்டும் காட்டிய இந்த உலகம். அழுது தீர்க்க முடியாத சோகங்கள் இருந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து செல்கிறேன். காரணம் நீயும் உன் காதலும். நீ அழுகும்போது நீ இழப்பது உன் சிரிப்பை மட்டும்தான். ஆனால் நான் இழப்பது என் வாழ்வின் அர்த்தம் அல்லவா? கண்மணியே கலங்காதே, உன் கண்ணீரை என் கண்முன்னே இழக்காதே நீ. அவள் மடி சாய்ந்து கொஞ்சம் பூவாசம், அவள் நேசம் என் வழக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. விழியில் அவள் நடனம் என் தஞ்சம், உன்னாலே சிறு உயிர் மட்டும் மிஞ்சும் வீரர்கள் புது ஜனனம். எங்க நித்யா, என்னங்க நான் குட்டத்தை போட்டிங்களா? அழகா இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க? மேலே துணிக்காய போட்டு நிறைய வேலை இருந்துச்சு, அங்கேயும் வந்து கெடுத்தீங்க. இப்போதான் நான் குளிக்கவே போகிறேன். யார் மலர் கேட்டது என்று என் சோழை குலைந்தது நன்று, பேர் சொல்லவா உயிர் மீளவா? ஓ ஓ. ஹலோ. நித்யா, இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். அன்னைக்கு நான் சொன்னதை பத்தி ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை ஏதாவது முடிவு பண்ணீங்களா? டாக்டர், உடனே இவ்வளோ பெரிய முடிவை என்னால் எடுக்க முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இதை பற்றி யோசிக்க. நீங்க இதை பத்தி விஷால் கிட்டயும் கொஞ்சம் ஏதாவது பேசி பாருங்க, என்ன சொல்றாருன்னு தெரியும். பேசணும். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கிளியர் மைண்ட் வந்துட்டா கண்டிப்பாக பேசுகிறேன் டாக்டர். அப்புறம் அன்னைக்கு டாக்டர் யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே நித்யா. ஹாய் நித்யா. ஹாய் ரேணு, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. நான் விஷாலை கூட்டிட்டு வந்துடுறேன். விஷா, ரேணு, விஷால் தூங்கிட்டு இருக்காங்க, நான் வேணா எழுப்புவா? இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல.
உட்காருங்க, நம்ம பேசலாம். சாரி நித்யா, என்னால தான் உங்களுக்குள்ள இவ்வளோ கன்ஃபியூஷன். சச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அப்படிலாம் இல்லை. நித்யா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு மாதிரி இருக்கீங்க. அண்ணாக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். நித்யா, விஷால் அண்ணா தான் என்னோட லைஃப்பில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரபாவுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி இப்போ மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்க மெயின் ரீசனே விஷால் அண்ணா தான். ஸோ இஃப் ஐ கேன் ஹெல்ப், ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நித்யா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்? என்ன நித்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அவங்க இப்போ ஆக்சுவலி கிரிட்டிக்கலாக இருக்காங்க. லெட்ஸ் அண்ட் கொஞ்ச நாளுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அது அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியலாம். உங்களால குழந்தை பெற்றுக்க முடியலன்னா பேசாம நீங்க அடாப்ஷன் ட்ரை பண்ணலாமே. இன்னைக்கு வரைக்கும் அடாப்ஷன் பண்ணி குழந்தைங்க நல்லா தானே வளர்த்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கா? அண்ணா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் டாக்டர் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்கள் அடாப்ஷன் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? ரேணு, இந்த சொசைட்டி இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. மற்றவங்க பிரச்சனையை வச்சு எப்படி விளையாடலான்னு யோசிக்கவே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ரேணு, நிறையா பிரச்சனை வரும். லைஃப்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் நித்யா. மற்றவங்களுக்காக யோசிச்சு நம்ம லைஃப்பை இப்போ நம்ம ஹாப்பியாக வாழ போகிறோம். கரெக்டு தான் ரேணு, எல்லாருக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தானே லைஃபே. ஒரு பொன் குழந்த 10-12 வயசு வரைக்கும் ஓடி ஆடி தெரிஞ்சிட்ருப்பா. அப்போது அவள் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போது விளையாண்டுட்டு குழந்தையா இருந்தவ ஒரு பெரிய பொண்ணாயிடுவா. அப்புறம் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு புரியறதுக்குள்ளேயே கல்யாண வயசும் வந்துடும். அப்புறம் எவனோ ஒருத்தன் வருவான், 1000 காலத்து பயிருன்னு நம்ம கழுத்தில் அந்த கயிறும் ஏறும். அப்புறம் 1-2 வருஷத்தில் குழந்தையும் பிறந்துடணும். அப்படி ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து கொடுத்தாதான் இந்த சொசைட்டி நம்ம கொடுக்குற ஒரு பேர் பர்ஃபெக்ட் உமன். இப்படி இருக்கிற ஒரு சொசைட்டியில் குழந்தை இல்லைன்னா சொல்லி சொல்லி சொல்லியே கொன்னுடுவாங்க. இதில் அடாப்ஷன் ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போய் வைக்கிறது ரேணு? சான்ஸே இல்லை. நித்யா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி இந்த சொசைட்டியில் நீங்கள் ஃபைட் பண்ணி ஒரு கஷ்டமான லைஃப்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க. இப்போ ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க. யூ ஆர் அ ஸ்ட்ராங் விமன். நீங்கள் சீரியஸாக அடாப்ஷன் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நீங்களே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போகலாம் இல்லையா? லெட் த சேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். ஒரு நிமிஷம். ஹலோ, அதோ வரேன்ப்பா. நித்யா, அப்பா வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். சரியா? போயிட்டு வரேன். அண்ணாக்கிட்ட சொல்லிடுங்க. பாய். வரேன். பாய்.
ஹலோ அம்மா. நித்யா, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? எங்கம்மா நல்லா இருக்கிறது? ஏம்மா என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கும் செல்வியத்தை வந்திருந்தாம்மா. என்னெல்லாமோ பேசிய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாம்மா. என்னம்மா சொன்னாங்க? எல்லாம் உன்னை பத்தி தாம்மா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, எந்த ஒரு நல்ல விஷயமும் சொல்லல. சந்தோஷமா அப்பப்ப இங்க வந்து போறதும் இல்ல. இந்த வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டாலான்னு கேக்குறாம்மா. நீயும் மாப்பிள்ளையும் குழந்தை பத்தி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களாம்மா? அப்பதாம்மா இவங்க வாயெல்லாம் மூட முடியும். மா, நாங்க குழந்தைய பத்தி யோசிக்கவே இல்லம்மா. ஏம்மா அப்படி சொல்ற? மறுபடியும் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அம்மா கிட்ட சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்புறம் என்னம்மா, சீக்கிரமா ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுங்கம்மா. சுற்றி இருக்கிறவங்க கண்ணெல்லாம் நம்ம மேலே தான் இருக்கு. இந்த வாட்டியும் ஏதாவது பிரச்சனைனா நீ மட்டும் இல்லைம்மா, ஒரு அம்பாவா நானும் தூத்து போயிடுவேன். சரிம்மா, 2 பேரும் யோசிச்சு பாருங்க. நான் வைக்கிறேன். சரிம்மா. ஹலோ, நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே பண்ணிடலாம். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது.